இந்தியாவின் ஒரு சிறப்பு அம்சமான தாரக மந்திரமான இந்த வேற்றுமை ஒற்றுமை என்பது இன்று கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்று இருக்கக்கூடிய மத்தியில் ஆளக்கூடிய இந்த பாஜக அரசு இந்த வேற்றுமை ஒற்றுமைக்கு வேட்டு வைக்கக்கூடிய ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கின்றது. எல்லா இடத்திலும் அவர்கள் செய்யக்கூடிய பிரச்சாரம் என்ன? இப்போ சமீபமாக நடந்த இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஜட்ஜ் ஒரு பில் பாஸ் பண்றாங்க. அவர் கிறிஸ்தவ நீதிபதி பீட்டா என்ற கிறிஸ்தவ அமைப்பு அந்த போராட்டத்தில் தொழுதான் பாரு, அவன் ஒரு முஸ்லிம் என்று மக்களை மத ரீதியாக பிரித்து பிளவுபடுத்தி இங்கு இருக்கக்கூடிய இந்த வேற்றுமை ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய விஷயத்தை பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சியை கையாண்டு கொண்டிருக்கின்றது. சுதந்திர போராட்டத்திலே எப்படி இந்த பிரிட்டிஷ்காரன் டிவைட் அண்ட் ரூல் பாலிசி என்ற ஒரு கொள்கையை வைத்து மக்களை பிரித்தாண்டு இந்த இந்திய சுதந்திர போராட்டத்தை வீணடிக்க செய்தானோ அப்படிப்பட்ட இழிவான செயலை செய்வதுதான் இந்த மத்தியில் ஆளக்கூடிய இந்த பாஜக அரசாங்கம். இந்த ஜல்லிக்கட்டு விவகாரத்திலே மிக எழுச்சியோடு மாணவர்கள் போராட்டம் நடத்தினார்கள். இந்த போராட்டத்தின் இறுதி மிகவும் கவலைக்கிடமாக முடிந்தது. எப்படி? அறவழியில் போராடிய மாணவர்கள் மீது தடியடி நடத்தி இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை கலைத்திருக்கின்றார்கள் காவல்துறையினர். இங்கே இந்த கோவையிலே ஒரு இந்துத்துவ தலைவர், இந்து தலைவர் சொன்னா தப்பாயிடும், ஒரு இந்துத்துவ ஒரு தலைவராக இருந்த ஒரு நபர் இறந்ததற்கு வீரியமும் கலவரம் நடத்திய இந்த கயவர்களை லத்தி சார்ஜ், அதாவது அவர்களை தடியடி நடத்தி கணக்கு துப்பில்லா இந்த காவல்துறை அறவழியில் போராடிய மாணவர்கள் மீது தடியடி வைக்கிறார்களே, இது எப்படிப்பட்ட மோசமான ஒரு செயல்! அவர்கள் ஏற்றிருக்கக்கூடிய கொள்கைக்கு செயல்படுகிறார்களா அல்லது இந்த காவி கூட்டத்திற்காக செயல்படுகிறார்களா என்ற கேள்வி நம்ம எழுகின்றது. அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை சமூக விரோதிகள் என்று சொல்கிறார்கள். ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ். சமூக விரோதியா? சமூக விரோதி இருந்தால் யார் தெரியுமா? அந்த ஆர்எஸ்எஸ் சார்ந்தவன், அந்த ஏபிவிபியை சார்ந்தவன், அந்த பாஜகவை சார்ந்தவன் அந்த கூட்டத்தில் இருந்து மத கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி செய்தான். மக்கள் அவனுக்கு செருப்படியை பரிசாக கொடுத்தார்கள். எல்லா இடத்திலும் ஈரோட்டிலே வானதி சீனிவாசனின் தலைமையில் இந்த பாஜக அந்த கூலிப்படை என்ன செய்தது என்றால் மாணவர்களை தாக்கியது. நியூஸ் பேப்பர்ல வந்துச்சு. அவன் ஆன்டி சோசியல் எலிமெண்டா? அறவழியில் போராடிய நாங்கள் மாணவர்கள் ஆன்டி சோசியல் எலிமெண்டா? இங்க கோவையில் இருக்கக்கூடிய கமிஷனர் அமல்ராஜ் அவர்கள் கேம்பஸ் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்று ஒரு பெரிய பெயரை பட்டத்தை சூட்டி நாங்கள் என்ன செஞ்சோமா, இந்த போராட்டத்தை திரித்தோமா? ஆனா ஒரு உண்மையான விஷயத்தை சொல்லியிருக்காரு. இந்த போராட்டத்தில் அனைத்து இடங்களிலும் கேம்பஸ் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா வழி நடத்தியது அற போராட்டத்தில். அது எங்களுக்கு பெருமையாக உள்ளது. ஆனால் சமூக விரோதி என்று சொல்வதற்கு உங்களுக்கு ஒரு இதுவும் கிடையாது. நாங்கள் சமூக விரோதியா? அமல்ராஜ் அவர்களே, உங்களுடைய காவி சட்டை கொஞ்சம் கொஞ்சமாக அது காவி சட்டையாக மாறிக்கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் கவனித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். கேம்பஸ் மேல அவதூறு வழக்கு நீங்கள் எங்கள் மீது தொடுங்கள். நாங்கள் இதற்கு பயந்தவர்கள் அல்ல. இதை எதிர்பார்த்துதான் நாங்கள் இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். நாங்கள் பந்துகளை போல எங்கள் மீது பந்தை தூக்கி அடித்தால் எப்படி திருப்பி உங்களை அடிப்போமோ அந்த வழியில் உங்கள் மீது நானும் வழக்கு தொடர்வதற்கு நாங்கள் தயாராக இருந்து கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு நீங்க நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கோம், சேர்ந்திருக்கும் நினைக்கிறேன். பதில் சொல்ல தயாரா இருக்கு. அதே போல மங்களூரிலே இப்போது சமீபமாக கேம்பஸ் தேசிய மாநாடு ஒன்று நடத்தினோம். அதனுடைய முழக்கம் when injustice becomes law, be on the side of justice. அதாவது அநீதி சட்டமாகும் என்றால் நீதியின் பக்கம் நில்லுங்கள். ஆக நான் இந்த இடத்திலே ஒன்று சொல்கிறேன், நீதி இருக்கின்றது, நீதியின் பக்கம் நீங்கள் நில்லுங்கள் மக்களே. அந்த நீதி என்பது தேசிய பேரியக்கமான பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, சமூக ஜனநாயக SDPI கட்சி, தேசிய மாணவர் இயக்கமான கேம்பஸ் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா மற்றும் தமிழக கட்சி
நீதிபதிகள் நாங்கள் நீதியின் பக்கம் நிற்கின்றோம், நீங்கள் எங்களுடன் நின்று கொள்ளுங்கள். ஓ பாசிச சங்க பரிவாரமே, நாங்கள் தொண்டு செய்யக்கூடிய வெறும் தொண்டு இயக்கம் அல்ல, மாறாக உங்கள்